Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்ல இப்போ ரீசன்ட்டா நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதுல எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான சூப்பரான ஒரு அப்டேட்டை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ரெண்டாவதா இருக்க அப்டேட்ஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த பேஜில் கீழே இருக்க கேமரா சிம்பலை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் புதுசா லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த அப்டேட் மூலம் நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுற ஃபோட்டோஸை ஃப்ரேமில் செட் பண்ணி நம்ம ஸ்டேட்டஸ் போடலாம். அதுக்கு இனி எந்த ஆப்பும் யூஸ் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப்லே ஃப்ரேம் செட் பண்ணி நம்ம ஸ்டேட்டஸ் போட்டுக்கலாம். ஓகே, இனி வந்து இந்த லேஅவுட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் உங்கள் கேலரியில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ உங்களுக்கு எந்த ஃபோட்டோ எல்லாம் ஸ்டேட்டஸாக போடணுமோ அந்த ஃபோட்டோ எல்லாம் செலக்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் 6 ஃபோட்டோஸ் வரைக்கும் தான் ஃப்ரேமில் செட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கீழே இருக்க டிக் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் 6 ஃப்ரேம் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேமில் உங்கள் ஃபோட்டோவை வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே இருக்க டன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ செட் பண்ண இந்த ஃபோட்டோக்கு நீங்கள் மியூசிக் ஏதாவது ஆட் பண்ணி ஸ்டேட்டஸ் போடுறீங்கன்னா மேலே இருக்க மியூசிக் சிம்பலை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இதில் நிறைய சாங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சாங் எதுவும் பிடிக்கலைன்னா மேலே இருக்க இந்த சர்ச் பாரில் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை சர்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த சாங்க்கு நேராக இருக்க இந்த ஆரோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சாங்ல இடையில உள்ள லைனை வந்து நீங்கள் ஸ்டேட்டஸாக போடுறீங்கன்னா கீழே இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மேலே இருக்க இந்த டன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இதை நீங்கள் ஸ்டேட்டஸாக போட்டுக்கலாம். இப்படி நம்ம ஃபோட்டோவை வந்து ஃப்ரேமில் செட் பண்ணி மியூசிக் ஆட் பண்ணி ஸ்டேட்டஸாக போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.